உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கொக்குக்கு எத்தனை கால்கள்? ஒரு வீட்டில் வீட்டு உரிமையாளரும் அவருக்கு துணையாக ஒரு சமையல்காரரும் இருந்தனர். ஒரு நாள் வீட்டுக்காரர் கொக்கு ஒன்று வாங்கி வந்து சமையல்காரரிடம் கொடுத்து கொக்கு குழம்பு வைக்குமாறு சொன்னார். சமையல்காரரும் குழம்பு வைத்ததும் குழம்பையும் சிறு அளவு கறியையும் சுவை பார்க்கலாமே என கால் துண்டு ஒன்று போட்டு சாப்பிட்டு விட்டார். பின்பு சோறு பரிமாறப்பட்டது. வீட்டுக்காரர் சாப்பிட ஆரம்பித்தார். சமையல்காரர் முதலாளிக்கு பிடித்த கொக்கின் கால் ஒரு துண்டை முதலில் எடுத்து வைத்தார். இன்னொரு கால் துண்டையும் வை என்று முதலாளி சொன்னார். கொக்கிற்கு ஒரு கால் தானுங்க முதலாளி என்றார். சமையல்காரர் முதலாளி எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் சமையல்காரர் ஒப்புக்கொள்ளவே இல்லை. முதலாளி சாப்பிட்டு முடித்ததும் சமையல்காரரை வயல்வெளிக்கு கொக்கை காட்ட அழைத்து சென்றார். வயலில் ஒரு கொக்கு ஒரு காலை மடக்கி கொண்டே ஒற்றை காலுடன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து சமையல்காரர், பாருங்க முதலாளி, கொக்குக்கு ஒன்று கால்தான் என்று முதலாளியிடம் காட்டினார். உடனே முதலாளி தன்னுடைய இரு கைகளையும் தட்டினார். சத்தம் கேட்டதும் கொக்கு தனது இரு கால்களையும் மடக்கி கொண்டே பறக்க ஆரம்பித்தது. பார், கொக்கிற்கு இரு கால்கள் என்று சமையல்காரரிடம் காட்டினார் முதலாளி. நீங்க இப்போ கை தட்டியதற்கு பதிலாக சாப்பிட ஆரம்பிக்கும் போதே கை தட்டி இருந்தா கொக்கிற்கு இரு கால்கள் வந்திருக்குமே என்றார் சமையல்காரர். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க.